ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து சாய் அபயங்கர் வந்து தளபதியை பற்றி பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா, தளபதினாலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடிகருங்கிறத தாண்டி எனக்கு வந்து அவர் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அதே மாதிரி அவரோட ஒர்க் அண்ட் பேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் எனக்கு. அதை பார்க்கும்போது, அவரோட ஒர்க்கை பார்க்கும்போது அவர் மேலேயும் அவரோட ஃபேன்ஸ் மேலேயும் எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சினிமாவை விட்டு போகிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அவரை அப்படிங்கிற மாதிரி அவரோட தாட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அந்த ஈவெண்ட்டில். ஸோ சாய் அபயங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆல்பமில் வந்து பயங்கர ரீச் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ வந்து மியூசிக் டைரக்டராக வந்து போட்ட சாங்ஸுமே வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்குது. ஸோ அவர் வந்து தளபதிக்கு போடுவார். கண்டிப்பாக தளபதியெலாம் நடிச்சிட்டு இருந்தார் அப்படின்னா கன்ஃபார்மாக சான்ஸ் கொடுப்பார் தளபதி. அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. ஸோ அவர் வந்து படத்தில் நடிச்சிட்ருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு படத்துக்காக அவரை போட வைப்பார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நல்ல யங்ஸ்டர்ஸ், அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோயிங் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே தளபதி என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவருக்குமே கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ ஃபைன், தளபதி அவர் எடுத்த முடிவை மாற்ற மாட்டார். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.